ரிசர்வேஷன் என்பது ஒரு சமூக நீதிக்கானது ஒன்று. இந்த சமூக நீதிக்கானதாக நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்கான உருவாக்கப்பட்டது ஒன்று. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த சார் அம்சங்களை, இந்த கோட்பாடுகளை நிலைநிறுத்த நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒன்று. இந்த பொது சமூகத்தில் இடஒதுக்கீடு என்பதை பல தவறான கோணத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரிசர்வேஷன் உருவாக்கப்பட்ட எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றால், 3 அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் இவர்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி வழங்கப்பட்டது என்றால், ஸ்டிக்மா ஆஃப் அன்டச்சபிலிட்டி. யாரெல்லாம் தீண்டாமை கொடுமை அனுபவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு குழுவாக இணைத்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்பவர்களுக்கான அவர்களுக்கு தேவையான ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. யாரெல்லாம் பொது சமூகத்திலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியிலிருந்து புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களை கண்டு கொணர்ந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் போன்ற ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி கிடையாது, எஜுகேஷனலி பேக்வேர்டு சமூகத்தை யாரெல்லாம் கண்டு அறிந்து அவர்களுக்கான ரிசர்வேஷன் வழங்கப்பட்டது. அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிற்படுத்த சமூகத்தினர், மிகவும் பிற்படுத்த சமூகத்தினர் என்ற வரையறுத்து இவர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கப்பட்டது. பொதுவாகவே ரிசர்வேஷன் என்பது நம்ம எல்லாருமே ரெப்ரசன்டேஷனாக தான் பார்க்குறோம். இடஒதுக்கீடு என்பது ரெப்ரசன்டேஷன் கிடையாது, இட்ஸ் எ பார்ட்டிசிபேஷன். அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே தனி தொகுதி என்பது இல்லை என்றால் எத்தனை கட்சிகள் இங்கே தலித்துகளுக்கு பொது தொகுதியில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஸோ இங்கே ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பங்கேற்பாக இங்கே ரிசர்வேஷன் இருக்குது. இன்றைக்கி ரிசர்வேஷன் வேணான்னு சொல்வதற்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்று ஊரும் சேரியும் ஒன்றாகட்டும், எண்டோகாமி சொசைட்டி எக்ஸோகாமி சொசைட்டியாக மாறட்டும். இங்கே நவீன இந்தியாவிலேயும் பல தீண்டாமை கொடுமை நடக்குதுல்ல, மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்குதுல்ல, உலகத்திலே நடக்காத ஒரு இன்ஹியூமனிட்டியான ஒரு செயல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் குடிக்கிற ஒரு இயற்கையான ஒரு வளத்தில் ஒரு சாதாரண தண்ணி, அந்த தண்ணியில் ஒரு மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் செய்கிறது இந்த சூழலில் நடக்கின்ற போது, அப்போது இடஒதுக்கீடு என்பதனால்தான் இந்த சமூகத்தில் பல தலைமுறைகள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெளிவாக, அதாவது ரிசர்வேஷன் வேணான்னு எப்போ சொல்கிறேன்னா, எல்லாம் சமத்துவம் மாறட்டும். எண்டோகாமி சொசைட்டி எப்போ எக்ஸோகாமியாக மாறுதோ அப்போது ரிசர்வேஷன் ஒரு மியூசியத்தில் வச்சு இதை நம்ம ஒரு வரலாற்று இந்த ரிசர்வேஷனால் தான் இந்த சமூகம் சமத்துவமாக மாறுது என்பதை நம்ம அப்போ சொல்லிக்கலாம்.